நாடு குட்டிச்சோராக போனது யாரா காரணம்னு கேட்டால் இந்திரா காந்தி. தமிழ்நாடு குட்டிச்சோராக போனதுக்கு காரணம் என்னடானா கருணாநிதியும் பேர். ஐயா கமலஹாசனோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டாடப்படும். அதே மாதிரி தான் நாங்களும் வந்து இன்னொரு 1/4 நூற்றாண்டுக்கு கூட காத்திருக்கணும், அப்போ தான் கொண்டாடப்படுவோம். அதாவது ஒவ்வொரு காலம் தொட்டும் யார் வராங்களோ, யார் வெற்றி அடைகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இவங்க வந்து பின்பாட்டு பாடுறது தான் இவங்களோட வேலையாக இருக்குது. 400 கிலோமீட்டர் நடந்து வந்து ஜெயலலிதா வீட்டில் தான் போய் நின்னார் அவர். விஜய் வரும்போதே அவர் வந்து பாதியாக தானே வந்தார். சொன்னதே வந்து என்ன சொன்னார், தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணுனார். பேரில் வந்து தமிழக வெற்றிக்கழகம்னு வச்சுருக்கலாம். அவருக்கு சும்மா தப்பு பண்ணிட்டார், திராவிட வெற்றிக்கழகம் தான் வச்சுருக்கோம். நாங்கள் 15 ஆண்டுகளாக 17 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேணும்னு சொல்லி போராடிட்டு இருந்த போராட்டம் மக்கள் மனசு ஆழ பதிஞ்சதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து அவர் அறுவடை பண்ணியிருக்கார். நாங்கள் வெளிப்படையான அரசியல் பண்ணிகிட்ருக்கோம். மக்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு குறிப்பாக தமிழர்களுக்கு தெரியும். தமிழர்கள் வந்து அறிவு சார்ந்த சமூகம். அது வரக்கூடிய தேர்தல் காலங்களில் அர்ஜுனா வந்து எவ்வளோ பெரிய பின்னடைவை சந்திக்கிறாருங்கிறது நம்ம பார்க்க தான் போகிறோம். திமுக அதிமுகவும் அவங்க எதிர்கட்சியாக செயல்படுறதுக்கு எதை குற்றம் சாட்ட முடியும்? தாவேக்காவை போய் எல்லாத்துக்கும் ரூட்டு போட்டது, எல்லாத்துக்கும் அடிப்படை அமைச்சு கொடுத்தது, எல்லாரும் செய்தது வந்து இவங்க தான். ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் செந்தில். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நடந்து முடிந்த மே 18 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் சார்பாக எல்லா இடத்துலையும் நிகழ்வு நடந்தது. நாம் தமிழர் கட்சியும் நடத்தியது. அந்த நிகழ்வை வந்து குலைக்கும் விதமாக எல்லா இடத்துலையும் ஒருவரை வந்து கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. இந்த வருஷம் அவர் பேர் வந்து அர்ஜுனன் ராமநாதன்கிற ஒருத்தர் வந்து இலங்கையில் வந்து எம்பிஆர் இருக்கிறாரு. அவர் மீது ஏற்கனவே பல சர்ச்சைகள் இருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அங்கும் வந்து சர்ச்சைகளால் கைது செய்யப்பட்டார் ஒரு தடவை. அந்த மாதிரி ஒருத்தரை இந்த இனப்படுகொலை நாளில் உலகமே வந்து மனவேதனையோட அந்த 2009 அந்த இனப்படுகொலை நாளை வந்து நடந்தது வந்து இன்றைக்கும் மனதில் வைத்துக்கொண்டு நிகழ்வு நடத்திக்கும் போது இந்த மாதிரி ஒருத்தரை அனுப்பி தமிழ்நாட்டுக்குள்ளே, அதுவும் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளிலும் ஈழத்துக்காக நடந்த இனப்படுகொலையும் எதிர்த்து ஒருத்தர் களமாடி கொண்டு இருக்கிறார். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை எல்லா இடத்துலையும் மக்களிடம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க. உங்களோட பார்வை என்ன? இது வந்து எப்பொழுதுமே வந்து துரோகத்தினால் மட்டும்தான் தமிழர்கள் வீழ்ந்தாருங்கிறது வந்து வரலாறு. இன்றைக்கு மட்டும் இல்லை, பன்னெடுங்காலமாக இது தொடர்ந்தேச்சே நடந்துகிட்டு இருக்கிறது. அதுவும் தமிழர்களை வச்சே வீழ்த்துறது தான் வந்து எதிரிகளோட சூழ்ச்சியாக நடந்தேறிக்கிட்டே இருக்குது. இப்போவும் அதுதான் அந்த மாதிரி விஷயமாக தான் நான் பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுன ராமநாதன் வந்து ஒரு தமிழர். அவர் வந்து இலங்கையில் அரசியல்வாதியாகவும் அரசியலாகவும் பன்னெடுங்காலம் இருந்துகிட்ருக்கிறாரு. இப்போ அமைச்சரவையில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு வந்து தமிழக அரசியலில் வந்து தமிழக அரசியலில் ஈழத்தமிழர்களுக்காக, அதுவும் அங்கே வந்து ஒரு தமிழ் ஈழம் அமையணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2008 17 ஆண்டுகளாக இங்கே கடுமையாக உழைச்சிட்ருக்கிற ஒரு உழைப்பாளி. அதுவும் இல்லாமல் தமிழர்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத் தமிழர்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகம் தழுவிய அத்தனை பேருக்கும், இந்தியாவில் இருக்கிற இனப்பெரும்பான்மை மக்களிடத்துலையும் அண்ணன் வந்து தலைவரை கொண்டு போய் சேர்த்துருக்கார். அப்படி இருக்கும்போது அவரை வந்து தூக்கி கொண்டாடதை தான் செய்யணும் ஒழிய, அவரை வந்து அவர் மேலே சேருவாற்றி தூத்திட்டு இருக்கிறது வந்து இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தாண்டி இது வந்து அவங்க வந்து தமிழர்களுக்காக துரோகிகளை வந்து இவங்க இந்த மாதிரி கைக்கூலிகளை ஏவி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இதுதான் என்னோட பார்வை. இல்லை, இவர் வந்து நேராக விஜயை போய் பார்க்குறதும், விஜயை வந்து தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு பேசுவதும், விஜய் தான் சரியான ஆட்களாக இருப்பார், எனக்கு வந்து கச்சத்தீவையும் யாழ்ப்பாணத்தையும் மீட்டு கொடுக்கக்கூடிய சொன்னாலும் மீட்டு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி விஜய் அவர்களை பார்க்கணுன்ற வந்ததாக இருக்கட்டும், விஜய் ரசிக மனப்பான்மையில் இருந்து கொண்டு அந்த பார்வையோடு நிறுத்தாமல் அங்கே இருந்து கொண்டு
அண்ணன் சீமான் அவர்களை எதிர்க்கிறதா இருக்கட்டும், விஜய் வந்து இலங்கை நாட்டின் மருமகன் அப்படி சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இவர் வந்து அவரோட நாட்டுக்கு, அவரோட இடத்துக்கு, அவரோட மக்களுக்கே நல்லது செய்யாத நினைக்கிற மனநிலையில் இருந்து கொண்டு விஜய் வந்து இவர் மட்டும் தூக்கி பிடிச்சிருவாரா என்ன? இது வந்து துரோகம் தான். இது வந்து ஒரு வகையில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிறு பின்னடைவை தான் சந்திச்சிருக்கோம். நாங்கள் எப்பொழுதும் நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து தோல்வியாகவே எடுத்துக்கிறது இல்லை. அது தோல்வியும் கிடையாது. நாங்கள் ஒரு சிறு பின்னடைவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தக்கூடிய கருத்துக்கள், எங்களோட பெருங்கருத்துக்கள் வந்து எளிமையாக சொல்லணும்னா சொல்கிறேனே, சில நேரங்களில் வந்து ஐயா கமலஹாசனோட படங்கள்லாம் பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டாடப்படும். அதே மாதிரி தான் நாங்களும் வந்து இன்னொரு 1/4 நூற்றாண்டுக்கு கூட காத்திருக்கணும், அப்போ தான் கொண்டாடப்படுவோம். அது வந்து இந்த அறியாமையில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டால், எங்களே வந்து இதோடு முடிச்சிடணும், தமிழர் அப்படிங்கிற தமிழர் நிலம் வேண்டும்னு போராடிட்டு இருக்கிற போராளிகளோட வந்து ஆயுத போராட்டங்களை நிறுத்த முடிஞ்சது ஒழிய எங்களோட அரசியல் போராட்டத்தை கண்டிப்பாக ஒரு காலம் நிறுத்த முடியாது. ஏன்னு கேட்டால் இங்கே நாங்கள் வந்து கருத்தியலாக்கப்பட்டிருக்கோம். அண்ணனால் வந்து பாடம் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 16-17 ஆண்டுகளாக வந்து அவர் ஒவ்வொருத்தருக்கும் சும்மா பாடம் எடுத்ததும் இல்லாமல் வழி நடத்துறதுக்கு அது கொண்டு இருக்காங்க. எங்களை அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அழிச்சிடலாம் முடியாது. இன்றைக்கி வந்து விஜய் வந்து ஒரு மாபெரும் சக்தியாக கருதி கொண்டு இது வந்து எப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அசந்தர்ப்பமாக ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் வந்து நாங்கள் 17 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேணும்னு சொல்லி போராடிட்டு இருந்த போராட்டம் மக்கள் மனசில் ஆழ பதிஞ்சதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து அவர் அறுவடை பண்ணியிருக்கார். அதை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு திரை கவர்ச்சி, வீடுதோறும் குழந்தைகளோட பார்வை, நல்லா நடனம் ஆடுறாரு, நல்லா பாட்டு பாடுறாரு. பட் மக்களுக்கு பிடித்த ஏகோவித்தமான கதைக்களங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவர் திரையில் செய்ததே இங்கேயும் செய்திட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அரசியல் என்பது வேறு. நாங்கள் வந்து கொள்கைகளாலும் கருத்தியலாக்கத்தில் கட்டமைப்பு. இந்த மாதிரி அர்ஜுனா இவரை மாதிரி இன்னும் நிறைய பேர்த்த கொண்டு வந்து இங்கே வந்து என்ன வந்தாலும் எங்களை வந்து ஒழிச்சிடவோ முடியாது. மே 17 அன்னைக்கு எல்லாம் இன ஒழிப்பு நடந்து மே 18 அடுத்த நாளே நாங்கள் வீறு கொண்டு எழுந்தோம் அரசியல் களத்தில். நாங்கள் எதுக்கு போய் ஒருத்தரை ஏமாற்றணும்? எங்களோட பார்வைகள், எங்களோட பயணங்கள் எல்லாமே வெளிப்படையாக வெட்ட வெளியே எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய வகையில் நடத்திக்கிட்டு இருக்கோம். கருத்துக்களை வந்து வெளியில் என்ன சொல்கிறோமோ அதான் நாங்கள் உள்ளுக்குள்ளே நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களை வந்து ஏமாற்றி வாங்கிட்டாரு, காசு வாங்கிட்டாருங்களாம். அவர் வந்து ஈழத்தமிழர்கள் வந்து ஒரு நாடை இழந்து, எல்லாத்தையும் மண்ணை இழந்து, மக்களை இழந்து, சொந்த மண்ணை இழந்து வெளிநாடுகளில் போய் பிழைப்பு தேடி அவங்க படித்து அவங்கள முன்னேறிய ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் வந்து உலகம் பூரா இருக்குது. 167 நாடுகளில் வந்து பரவி கிடக்கிறோம். அவங்கள வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து எங்களை இகழ்ச்சிப்படுத்துறதில்ல, ஒட்டுமொத்த உலக தமிழர்களே அவர் இகழ்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் வெளிப்படையான அரசியல் பண்ணிகிட்ருக்கோம். மக்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு குறிப்பாக தமிழர்களுக்கு தெரியும். தமிழர்கள் வந்து அறிவு சார்ந்த சமூகம் அது. அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து இதை நம்ப மாட்டாங்க. இவங்கள தான் புறந்தள்ளுவாங்க. வரக்கூடிய தேர்தல் காலங்களில் அர்ஜுனா வந்து எவ்வளோ பெரிய பின்னடைவை சந்திக்கிறாருங்கிறது அது நம்ம பார்க்க தான் போகிறோம். இல்லை, அது வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து பேசக்கூடியது சரியா? இப்போ அந்த நாட்டிலேருந்து வந்து இந்த நாட்டில் இங்கே உள்ள அரசியல்வாதிகளை பற்றி பேசுவதற்கு சரியா? ஆனால் இதை ஊக்குவிக்கும் விதமாக அவரை கூட்டிகிட்டு போய் எல்லா சேனலில் பேச வைக்கிறது, அவரை வந்து நேர்காணல் கொடுக்க, ஏன் நேற்று கூட திருமாவளவன் அவரோட அலுவலகத்தில் போய் பேசும்போது கூட அண்ணன் சீமான் அவர்களை பற்றி தவறாக அந்த அலுவலகத்திலிருந்தே பேசியிருக்காரு. இதெல்லாம் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறு இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது தவறு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் நான் இது சரின்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற உலகத் தமிழர்கள்லேருந்து பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் வந்து யார் வந்து தலைவருக்கும் ஈழத்தமிழர்களாக நான் தமிழர்கள்னு பிரிக்க விரும்பல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கு யார் விரோதிகளாக இருக்காங்கன்னு இதை எடுத்துக்காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நம்ம பார்க்கணும். இப்படி பேசுறதுனால தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாம், அப்படிதான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எவன் யார் நல்லது யார் கெட்டதுங்கிறது வந்து எல்லாம் தெரியும்ல. ஒட்டு மொத்தமாக 2008க்கு அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து தலைவர் இருந்த வரைக்கும் கம்பு சுற்றிட்டு இருந்த ஆட்கள்லாம் நாங்கள் தான் ஈழத்தமிழர்களுக்கு எல்லாம் பண்ணோம். நாங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். குளத்தூர் மணி, ராமகிருஷ்ணன் எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஐயாவையும் சொல்கிறத சேர்த்து தான் சொல்கிறேன். நெடுமாறன் ஐயாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாம் தலைவர் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு விசுவாசமாகவும் நல்லபடியாகவும் பயங்கரமாகவும் நடித்தாங்க. எல்லாத்தையும் நாம் அப்போ நடித்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க அப்போ இருக்கும்போது அத்தனையும் செய்ததாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் அவங்களுக்கு தான் நம்ம அதை தான் நம்பிட்டு இருந்தோம், நம்ம அதை தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் 2008 முடிஞ்சு 2009 இனப்படுகொலை நடந்து முடிஞ்சு நம்ம போர் முடிவுறுட்டுறது அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட செயல்பாடுகள் என்ன இது வரைக்கும், இது எந்த வகையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க? அப்போ எப்பயாவது ஒரு அறிக்கை,
எப்பயாவது ஒரு செய்தி இதை மட்டும் சொல்லிட்டு நாங்கள் தான் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் நாங்கள் அப்படி அந்த காலகட்டங்கள் அன்னைக்கு தலைவர் இருந்தார். நீங்கள் அதனால வந்து உங்களை முதன்மைப்படுத்திக்கிறதுக்கு உங்களை வந்து ஒரு செய்திக்காக வேண்டி அவரை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு தான் நான் குற்றச்சாட்டு. அப்போ துரோகிகள் பக்கத்தில் தான் இவர் போய் நிற்கிறாரு. அது சரியாக வெளிக்காட்டுனது தான் இந்த நிகழ்வுகள். கண்டிப்பாக இதை நீங்கள் வேற எந்த விதமாக பார்க்க முடியும், வேற எப்படி பார்க்க முடியாது, இதை அப்படிதான் பார்க்க முடியும் நம்ம. அப்போ இவர்களே திட்டமிட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நாம் தமிழர் கட்சி வந்து ஏகபோகமாக எல்லா பக்கமும் மக்களை சந்தித்து உலகத் தமிழர்களோட மத்தியில் வந்து நாம் தமிழர் கட்சி தான் நம்பிக்கையின் கட்சியாக இருக்குது. இன்ன வரைக்கும் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் என்னை சந்தித்த பொதுமக்கள் அனைவரும் மாற்றுக் கட்சியினர் கூட நீங்கள் தான்ப்பா ஜெயிச்சிருக்கணும், உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கணும், நாங்கள் தவறு செய்துட்டோம். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வலைவழியில் தம்பியெல்லாம் சில தம்பிகள்லாம் இருந்துட்டு தெரியாமல் போட்டேன்னா நான் மன்னிச்சிருக்கணும், மன்னிப்பு கேட்குறதுக்கு யாருன்னு கேட்டால் தெரியாமல் நான் வந்து ஓட்டு போட்டேன், சீமானனுக்கு தான் போட்டிருக்கணும், மன்னிச்சிருக்கண்ணே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார நிகழ்வுகளுக்கே மக்கள் வந்து இவ்வளோ பதட்டப்படுறாங்க. ஒரு வார ஆட்சிக்கே மக்கள் வந்து இவ்வளோ பதட்டப்படுறாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் நம்ம வந்து மக்களோட நம்பிக்கை செஞ்சுருக்கோம். அப்போ இந்த நம்பிக்கையை வந்து சிதைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம வந்து தேர்தலில் இவங்க பின்னடைஞ்சிட்டாங்க, இந்த சமயத்தில் போய் இவங்களை அடித்தாதான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்ட சரியாக தான் பார்க்குறேன். அதுக்கு இங்கே இருக்கிற விளைவான தலைவர்கள் எல்லாமே அதை தான் முன்னிலைப்படுத்தும். ஏன்னா அவங்களுக்கு அரசியல் இல்லை, அவங்களுக்கு எதை சொல்லியும் பேச முடியாது. அதிக போனால் பெண்ணடிமை, சமூக நீதி, இதை ரெண்டை வச்சுக்கிட்டே தான் அப்புறம் வந்து நாங்கள் தமிழர்களுக்கு வந்து நாங்கள் தான் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிற மாதிரி இவங்களோட செயல் திட்டங்கள் இருந்தது. மக்கள் யாரும் அவங்கள வச்சுக்கலையே, அவங்களால வந்து புறந்தலி தான் நிற்க முடியாது. நாங்கள் 4% வாக்குகள் வாங்கியிருந்தாலும் மக்கள் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கல்ல. நீ தனியாக நின்னா 4%மோ 10%மோ எங்களுக்கு குறைஞ்சிருக்கலாம். நீ அந்த வாங்கி கட்டிருக்கணும்ல. நீ எதுவுமே இல்லாமல் நம்ம அந்த காலத்தில் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த நாளே பாருங்கள் ஏதோ ஒரு இது வந்து எதிர்ப்பாளைகள் வருது அப்படின்னா உடனே அதுக்கு வந்து ஒரு சப்பக்கட்டாக வந்து இதெல்லாம் நான் பண்ணேன் அதெல்லாம் நான் பண்ணேன் அப்படி சொல்லலாம். நீ எதுக்காக பண்ண? தலைவர் இருந்த வரைக்கும் உங்களோட செயல் திட்டங்கள் என்ன? அண்ணன் வைகோவை சொல்கிறேன், அண்ணன் திருமாவளவன் சொல்கிறேன், குளத்தூர் மணியை சொல்கிறேன், ராமகிருஷ்ணன் சொல்கிறேன், எல்லாத்தையுமே சொல்கிறேன், இன்னும் மரப்பெற தலைவர்கள்லாம் சொல்கிறேன், நெடுமாறன் ஐயாவை சொல்கிறேன், எல்லாத்தையுமே சொல்கிறேன். தலைவர் இறந்ததுக்கப்புறம் உங்களோட நிலைப்பாடு என்ன? ஆமாம், தலைவர் என்ன சொல்லிட்டு போகிறாங்க, இதை இன்னுமே கை எடுத்துகிட்டு போங்க, நான் பற்ற வச்சுட்டேன், இதை வந்து இன்னுமே பட்டியலிட வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறார். அப்போ நீங்கள் அதை தானே செய்யணும். இதே திருமாவளவன் கூட நான் திமுகவுடன் தான் கூட்டு, காங்கிரஸோட இல்லைன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி வந்து டிவிக்கு தாங்கி பிடிக்கிற இரு தூண்களாக ஒரு பக்கம் காங்கிரஸ் நிற்குது, ஒரு பக்கம் திருமாவளவர்கள் முட்டு கொடுக்குறார். இவர் 2 சீட்டோடு போனார், கடைசியாக அவர் வந்து 4 சீட்டோடு அங்கே நிற்கிறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் வந்து இதை வந்து எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் நிறைய தடவை சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்கிறது தான். இவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களாம் கட்சியை ஆரம்பித்து கொள்கைக்காக கட்சியை ஆரம்பித்து மக்களுக்காக நடத்துவாங்க. இவங்க கட்சியை ஆரம்பிச்சுட்டு இவங்களோட கட்சியை காப்பாற்றுறதுக்காக மற்ற வேலைகளை செய்துட்ருக்காங்க. அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து என்னென்னா நமக்கு ஒரு கொள்கை கோட்பாடோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நம்ம நிறைய கருத்துக்களை சொல்லி முன்னாடி வந்துடும், நம்மளை நம்பி ஒரு பெருங்கூட்டம் பின்னாடி சேர்ந்துருச்சு. அப்போ அதுக்கு நியாயமாக அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான இதில் தான் இருக்கணும், இல்லைன்னா பின்னாடியே தான் சந்திக்கணும். இன்றைக்கி அண்ணன் வைகோவோட நிலவரம் என்ன? அவர் வந்து கட்சியை பெரும்பகுதியை உடைச்சதே வந்து என்னென்னு கேட்டால், திமுக தலைவரை வந்து விடுதலை புலிகளை வச்சு கொல்ல போகிறாரு, பகிரங்கமாக இது வெளியில் நடந்த குற்றச்சாட்டு. இது நிறைய இப்போ இருக்கிற ஆட்களுக்கு தெரியாது. அவரே இன்னைக்கு விஜய் ரசிகராக மாறி நிற்கிறாரு. அதுதான் கால கொடுமை. நான் இப்போலாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவரெல்லாம் நம்பி நம்ம அன்றைக்கி இருந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்களே அப்படிங்கிறத அப்போ நினச்சி பார்க்கும்போது நகைப்புக்குரியதாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு காலம் தொட்டும் யார் வராங்களோ, யார் வெற்றி அடைகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இவங்க வந்து பின்பாட்டு பாடுறது தான் இவங்களோட வேலையாக இருக்குது. 400 கிலோமீட்டர் நடந்து வந்து ஜெயலலிதா வீட்டில் தான் போய் நின்னார் அவர். என்ன கவனிச்சு பாருங்கள், அவர் மதுவிலக்கு கொள்கையை எதிர்த்து 400 கிலோமீட்டர் நடைபயணம் பண்ணி எங்கே போய் நின்னார்னா கடைசியில் ஜெயலலிதா வீட்டில் தான். யார் வந்து மது நடத்துகிறாங்களோ, யார் எங்கே கொள்முதல் பண்ணுறாங்களோ, யார் டாஸ்மார்க் அதிகப்படியான இந்த மாதிரி ஒரு பரவலாக்க பண்ணதோ கலைஞர், அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் திறந்தாங்க. இப்போ இந்த விஷயங்களை வந்து அவர் அங்கே தான் போய் நின்னார். அப்போ இவங்களுக்கு என்ன கொள்கை பிடிப்பு இருக்கும்? அந்த வழியில் அண்ணன் திருமாவளவன் நான் பார்க்குறேன். காங்கிரஸ் கூட ஒட்டு உறவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நான் வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட கூட்டணி, நான் திமுக கூட கூட்டணி. அப்போ காங்கிரஸில் இருக்கிற ஆட்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? மாட்டாங்களா? அப்போ அந்த பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் அந்த காங்கிரஸோட கொள்கை கோட்பாட்டில் இருக்கும் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் வந்து காங்கிரஸ் நிற்கிற இடத்துல ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? அப்போ அது கூட்டணி தர்மம் ஆயிருமா? இது என்ன ஒரு நியாயம்? இது வந்து எப்படி நியாயமாக இருக்க முடியும்? இப்போ இன்றைக்கி அதே தான் செய்கிறாங்க டிவிக்கு. விஜய் வரும்போதே அவர் வந்து பாதியாக தானே வந்தார். அவர் வந்து சொன்னதே வந்து என்ன சொன்னார், தமிழ் தேசியம் ஒரு கண்ணு,
திராவிடம் ஒரு கண்ணுனாரு. அப்போ அவர் பேரில் வந்து தமிழக வெற்றிக்கழகம்னு வச்சுருக்கலாம், அவர் சும்மா தப்பு பண்ணிட்டார், திராவிட வெற்றிக்கழகம் தான் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா தான் அது சரியான வார்த்தை. தமிழ் அவர் வந்து தமிழ் மொழியை தூக்கி பிடிக்கிறது தானே சொல்லியிருக்காரு. அப்படி ஒன்றும் பார்த்தா ஒன்றும் தெரியலையே. அவர் தமிழ் எங்கே தூக்கி பிடிக்கிறாரு? பாட்டு வேணால் பாடிக்கலாம், சினிமாவில் வேணால் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ, ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட செய்களை மாற்றிருக்கலாம். இல்லை, அவரே முதல்ல வந்து ஆதவர்ஷனா வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு, இனிமேல் வந்தே மாறம் முதல்ல பாடிட்டு இருந்ததெல்லாம் மாற்றப்பட்டு தமிழ் தாய் வாயில் தான் முதல்ல பாடப்படும் அப்படின்னு அவர் முதல்ல பேசிட்டார்ல. அந்த மாதிரி அவர்கள் சரி, இது என்ன பெரிய மாற்றம்? அது நாங்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்தையே மாற்றிடுவோம்னு சொல்கிறோம். இது என்ன மாற்றம்? அது மாற்றம் கிடையாது, அது அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றம். இதுதான் எங்களோட கொள்கை. நீங்கள் வந்து அது வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு புரோட்டோகால் வச்சு அவங்க வந்து சீர்திருத்தம் பண்ணி முதல்ல வந்து மதுரை பாடணும், ரெண்டாவது இதை பாடணும், மூணாவது இதை பாடணும்னு சொல்லிட்டு ஒரு வச்சு உங்களுக்கு வந்து சுற்றறிக்கை கொடுத்துட்டான், அரசு ஆணையை கொடுத்துட்டான். அதை நீங்கள் அந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இனிமேல் நாங்கள் பாட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. நீங்கள் நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு நிர்வாகம் நிறுவனம் நடத்துகிறோம்னா ஒரு 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 பப்ளிஷ் ஆக போகுது ஏதோ ஒன்றுனா நம்மகிட்ட வந்து என்னென்ன உங்கள் நிகழ்ச்சி நிரல் என்ன பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி இருக்க போகுது, அப்போ இதை இங்கே மாற்றுங்க இதை மாற்றுங்கன்னு சொல்லி ஒரு அடிப்படை அறிவு கூட எல்லாமே போய் உட்காந்துருந்தீங்க. நமக்கு என்ன நிகழ்வு நடக்க போகுது, அந்த நிகழ்வுக்கான என்னென்ன நம்ம விளக்கம் கொடுத்துட்டு நிகழ்ச்சி நிரல் என்ன வந்து இதுவரை வந்து நீங்கள் ஒரு சாதாரண ஆள் தான், ஆளுநரின் இதில் தான் இந்த நிகழ்வு நடக்குது, ஆளுநர் நிகழ்வு முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சிஎம்ஏ ஆகிறீங்க, அமைச்சராக ஆகிறீங்க, அதுக்கப்புறம் வேறு மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம், அது வரைக்கும் எல்லாமே வந்து ஆளுநர் மாளிகை தான் முடிவு செய்யணும் அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு முன்னாடி ப்ரோட்டோக்காலை மீறி நீங்கள் எப்படி கான்வாயெல்லாம் அலோவ் பண்ணீங்க? ஆளுநர் சொல்லி தான் எல்லாமே செய்யணும்னா வெற்றி அறிவிப்பு வரும்போதே நீங்கள் கான்வாயும் ப்ரொடெக்ஷனும் நீங்கள் எப்படி அங்கே கொண்டு போய் சேர்த்துனீங்க? அதுக்கு முன்னாடி விஜய் வீடு வந்து இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததா? அவருக்கு எதுக்குமே ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்கு. நீங்கள் அதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் போய் அந்த வேலையை செஞ்சா அப்போ ஆளுநர் உத்தரவு போட்டு தான் செஞ்சதா? அப்போ ஆளுநர் உத்தரவு போட்டு அது நடந்ததுன்னா அது வந்து அப்போ வந்து டிவிகே வந்து வெளியில் வந்து டிஎம்கே கூட்டணி கட்சிகளோட கூட்டணியாகவும் மறைமுகமாக பாஜகவோட கூட்டணியாக இருக்கிறதா நம்ம கருத வேண்டியது இருக்குது. இது எப்படி தெரியாமல் நடக்கும்? நம்ம வந்து எதை வேணாலும் சொல்லிக்கலாம், நம்ம வந்துட்டு இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லலாம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி நிரல் நடக்குது, ஒரு பதவியேற்பு விழா நடக்குது. பதவியேற்பு விழா நடக்கும்போது நம்ம முதலமைச்சர் ஆக போகிறது முன்னாடியே முதலமைச்சர் ஆகிட்டாங்க, அப்படி தானே எடுத்துக்கணும். நம்ம அதிகாரப்பூர்வமாக ஒரு கையெழுத்து போடணும், அது உறுதிமொழி நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பதவியேற்க போகிறோம், பதவி பிரமாணம் எடுத்துக்க போகிறோம். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு முன்னாடியே வந்து யாராக இருந்தாலும் இது என்ன நடக்குது, என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் என்னென்ன நடத்துவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விழாவுக்கு போகும்போது என்னென்னு கேட்டால் ஒரு தலைமைக்கு எதுக்கோ கூப்பிட்றாங்கனாவே ஒரு நிகழ்ச்சி நிரல்னா என்னென்ன பண்ணுறீங்க, நமக்கு ஒவ்வாத கருத்துடைய ஆட்கள் வராங்களா, இல்லை ஒவ்வாத கூட ராஜ்மோகன் சொன்னார், சரியா நான் வாங்கி பார்த்துட்டு நான் அதை கிழிச்சு போட்டுட்டு வேற தான் நான் கொடுத்தேன், ஆனால் நான் கொடுத்துமே அதை வந்து செயல்படுத்தலாம். ராஜ்மோகன் யாருங்க? செய்ய வேண்டியது விஜயில செய்யணும், அவர் தான் செய்யணும். எங்கேயுமே பார்த்துக்காதீங்க, ஆடலாம்னு நினச்சிடாதீங்க, நான் தான் மொத்த அதிகார மையம், அங்கே ஒன்று இங்கே ஒன்று பவர் சென்டர் கிடையாது அப்படின்றாரு. அப்போ அவரெல்லாம் பார்த்துருக்கணும், அவர் ஏன் பார்க்கல? இல்லை, நீங்கள் எல்லோரும் வென்றுட்டோம், நாங்கள் அதனால பொறாமையால் பேசுகிறாங்க, எங்கள்கிட்ட வந்து நேர்மை இருக்குது, உண்மை இருக்குது, நாங்கள் வந்து மக்களுக்கு எல்லாமே செய்வோங்கிறாங்க. ஒரு பக்கம் மக்கள் என்ன சொல்கிறாங்க, அண்ணன் அவர்கள் வந்து காசு இல்லாட்டியும், கஜானால் காசு இல்லாட்டியும் அண்ணன் தன் சொந்த காசு இவ்வளோ நாள் சம்பாரிச்ச காசை வச்சு கூட எங்களுக்கெல்லாம் செஞ்சிருவார் அப்படின்னு மக்கள் ஒரு பக்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த திட்டங்கள்லாம் நிச்சயமாக இது வந்து திட்டங்கள் நிறைவேற்றுறதுக்கு வந்து நமக்கு ஒரு செயல் திட்டம், செயல் வரைவு வேணும்ல. நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா அந்த தொழில் லாபகரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த தொழிலுக்கு உண்டானதை வந்து நமக்கு வந்து ஒரு திட்டமிடல் வேணும். எதாக இருந்தாலும் இந்த வேலையில் இருக்குது, இந்த வேலை செய்யலாம். அதுவும் இல்லாமல் குறைந்தபட்சம் வந்து எந்த ஒரு தொழிலுமே வந்து நீங்கள் நடத்தணும்னா ஒரு 5 ஆண்டுகள் வந்து நீங்கள் அதில் பணி செஞ்ச அனுபவம் இருக்கணும். நான் எதுக்குமே வரமாட்டேன், மக்கள் பணிக்கு வரமாட்டேன், மக்களை போய் சந்திக்க மாட்டேன், மக்களுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டேன், ஓடி ஒளிஞ்சிருவேன், போலீஸ்காரனுக்கு பயந்துக்குவேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து ஒரு பொம்மையாட்டம் போய் மறைஞ்சு ஒளிஞ்சு உட்காந்துக்குவேன், சினிமா டயலாக் மட்டும் என்ன வேணாலும் பண்ணுங்க, இதெல்லாம் நடைமுறை பார்த்துட்டு இருந்தது தானே. இதெல்லாம் செய்துட்டு இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து அரசாங்கத்தை நிர்வாகம் பண்ணுறது? இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னு கேட்டால் திமுகவும் அதிமுகவும் தேர்தல் அறிவிப்புகளை கொடுத்துருவாங்க. எத்தனை பேர்த்து வீட்டில் அந்த இலவசமாக கொடுத்த பொருட்கள் இன்றைக்கி பயன்பாட்டில் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே நிதர்சனமான உண்மை, மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் வந்து இந்த 15 இந்த 2 ஆண்டுகளாக ஒரு ஆண்டு ஃபுல்லாகவே நான் வந்து மக்களை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம் தொடர்ந்தேச்சியாக.
அப்போ வந்து அவங்களோட எல்லாருமே எல்லாத்தோட ஒட்டுமொத்த கருத்துமே என்ன இருக்குன்னு கேட்டால் எங்களுக்கு இலவசம் வேண்டான்றாங்க மக்கள். எங்களுக்கு இலவசம் வேண்டாம், நாங்களே சம்பாரிச்சுக்கிறோம், எங்களுக்கு வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து முறைப்படி கொடுங்க. அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கிட்ட எங்ககிட்ட செயல்வரைவு இருக்குது, 2 சம்பளம்ன்றோம். அதை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. இல்லை, அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி தாவேக்காவை குறை சொல்லி தான் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் போயிடுச்சு. நான் தாவேக்காவை வந்து ரொம்ப திட்டாங்க, அதனால நாம் தமிழர் கட்சியை வந்து எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க, தாவேக்காவை நீங்கள் தொற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே நீங்கள் தாவேக்காவை நீங்கள் வந்து குறை சொல்லி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தாவேக்காவை எங்களுக்கு திட்டணும்லாம் இல்லை. நாங்கள் தாவேக்காவை பற்றி நாங்கள் எந்த இடத்துலையும் நாங்கள் திட்டவே இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அவங்களோட குறைபாடுகளை சுட்டி காட்டணும். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாம்பீடு, ஒரு மக்கள் நெருக்கத்தில் வந்து அந்த மக்கள் ரொம்ப நான் கரூர் தான், கரூர் பக்கத்தில் தான் அந்த ஊர், 25 கிலோமீட்டரில் தான் எங்கள் ஊர் இருக்குது. கரூரில் தான் என்னோடய நிறுவனம் இருக்குது. டெய்லியும் தினந்தோறும் போயிட்டு வந்தக்கூடிய இடங்கள் தான் இருக்குது. அந்த கரூரில் வந்து ஸ்டாம்பேட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா, காலையில் 9 மணிலேருந்து தம்பிகள்லாம் இருசக்கர வாகனங்கள்லேயும் இதுலேயும் வந்து நகர் முழுக்க அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே பரபரப்பாக அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க காலையிலேருந்தே. ஏன்னா நிறைய பேர் வந்து 11 மணிக்கு வரையினாரு, 12 மணிக்கு வரையினாங்க, அந்த மாதிரிலாம் அறிவிப்பு சொல்லி 12 மணிக்கு மேலே தான் கும்பலுக்குன்னு தான் சொன்னாங்க. இது அப்படி இல்லை, நான் சொல்கிறது வந்து காலையில் 9 மணிலேருந்து அந்த பக்கம் அந்த பகுதியில் வந்து ரொம்ப அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அது வரைக்கும் நாங்கள் திரு விஜய் அவர்களை வந்து நாங்கள் எந்த வகையிலையும் குற்றம் சாட்டவோ இல்லை, குறை சொல்லவோ இல்லை. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் தான் நாங்கள் வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ள உள்ளாக்கணும். அண்ணன் கூட வந்து மருத்துவமனையில் வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை, இறந்து போனவங்களை அஞ்சலி செலுத்திட்டு அப்போ வந்துட்டு சொல்லும்போது, இது வந்து பேரிழப்பு, பெரும் விபத்து, இது வந்து ஒன்றும் யாருக்கு மேலேயும் நம்ம குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு தம்பி என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் அவர் கடந்து போனார். அதே மாதிரி தான் நாங்களும் எல்லாருமே இதான் சொன்னோம். எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம், எங்களுக்கு வந்து இன்னும் கூட அதில் வந்து நாங்கள் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியல, அந்த கரூர் நிகழ்வுலேருந்து மீள முடியல. இதை வந்து விஜயோட அணுகுன விதம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு தலைவன் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த நிகழ்வுக்கு வந்து அவர் பொறுப்பே இல்லைனாலும் பொறுப்பேற்றுக்கணும். ஆனால் அவர் பொறுப்பு தான் அப்படிங்கிறது எந்த வகைன்னு கேட்டால், அவரும் அந்த இடத்துக்கு வராரு, அவரை பார்க்க வேண்டிய ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து குழுமுறாங்க, அந்த இடத்த நோக்கி வந்து பேருந்து உள்ளே போகுது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டாங்கன்னா, நார்மலைஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டால், இவர் வந்து அந்த அரை மணி நேரத்தில் திருச்சியிலேருந்து கரூருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர். நீங்கள் ரோடும் வந்து பெருசாலாம் நல்லா இருக்காது, குறைஞ்சபட்சம் 2.5 மணி நேரம் ஆகும். ஆனால் 1 மணி நேரத்தில் இவர் அங்கே திருச்சி ஏர்போர்ட் போயிட்டார், அங்கேருந்து கிளம்பிட்டார். சரி, கிளம்பிட்டார், ரைட்டு. அந்த இடத்துல பதட்டத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, அவருக்கும் அனுபவம் இல்லாத ஒரு இதாக இருந்திருக்கும். அவர் போய் கூட செய்தியை சந்திச்சிருக்கலாம். திருச்சி போகும்போது என்ன இந்த மாதிரி ஒரு 10 பேர் செத்துட்டாங்களாமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். சொன்னாங்க, நிருபர்லாம் சொன்னாங்க. இவர் அங்கே போய் அறிவிப்பாவது என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டால், இந்த நான் வந்து தாரிமியமாக பொறுப்பேற்றுக்கிட்டேன், இந்த மாதிரி நான் ஏற்றுக்கிறேன், இது வந்து இது நடந்திருக்கக்கூடாது, அதனால் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்ததுக்கு நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதில் என்ன செய்ய முடியுமோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அவர் ஒரு நிகழ்வு இருந்தது. இது வந்து அவர் சொல்கிற மாதிரி கற்பனை கதையாகவோ யாரோ அதை செய்திருக்கலாம், மாற்றுக் கட்சியினர் செய்திருக்கலாம். அதை எல்லாமே வந்து கட்டமைக்கப்பட்ட இந்த ரூட் மாஃபியாவோட வேலையாக எல்லாம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். நாங்கள் திட்டவே இல்லை, அதுக்காக தான் வரேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து இதை வந்து அதை வந்து வேறு விதமாக கட்டமைச்சு அவரை வேறு விதமாக வழி நடத்தி அதை நம்ம சுட்டி காட்டாமல் இருக்க முடியாதுல்ல. அப்போ நாங்கள் அதை சுட்டி காட்டி தான் ஆகணும். அதேன்னு கேட்டால், மனித மாண்புனா என்னது? ஒரு வீட்டில் பெரிய காரியம் ஆயிடுச்சுன்னா நம்ம போய் பார்க்கணும். நாங்கள் வந்து இங்கே இடத்துல இருந்துக்குவோம், இங்கே வந்துடுவோம் அப்படிங்கிறது. அதே இது தோழியோட திருமணத்துக்கு போகும்போதோ, அதுக்கப்புறம் வந்து 2-3 திரைப்பிரபலங்கள் வந்து இறந்து போனதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் தான் போனார், எல்லாருமே பார்த்தோம். அப்போல்லாம் அந்த கும்பல் வரல, அப்போல்லாம் இவரை வந்து நெருக்கலை, அவருக்கு எந்தவித பெரிய பாதுகாப்பும் கொடுக்கல. அப்போல்லாம் இவரால் வந்து போக முடிஞ்சது, கரூருக்கு இவரால் வந்து போயிருக்க முடியாதா? அப்போ என்ன மாதிரி கட்டமைக்கிறாங்க அவங்க? அப்போ இந்த விஷயங்களுக்கு நம்ம வந்து சொல்லணும்னா அதை வந்து திட்டுறதுன்னு எடுத்து, இதெல்லாம் இயல்பாக நடக்கலாம், ஒரு திட்டமிடல் தான். ஆமாம், திட்டமிடல் தான், 100% திட்டமிடல் தான். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சுற்றி ஒரு 3 பேர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காருங்க. ஆமாம், ரூட் மாஃபியா ஜெகதீஷ் இருக்கு. அப்படி நம்ம ஜான் ஆரோக்கிய வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் வந்து அவர் ஆதவர் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார். இது இல்லாமல் அவர் வேற பீகார் பிரசாந்த் கிஷோர், பிகே,
அதான் பிகேங்கிறது தான் இது. அந்த அவர் இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட 4000-5000 கோடி வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு வச்சுக்கிட்டு பொய்யா கட்டமைச்சு இது பொய்யான வெற்றின்னு தான் நான் சொல்லுவோம். நாங்கள் இதை இப்போ இனிமேல் நாங்கள் அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிப்போம். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு வேலையை எதிர்கட்சி தானே. நாங்கள் எதிர்கட்சி எப்பொழுதுமே செயல்படாது. திமுக அதிமுகவும் அவங்க எதிர்கட்சியாக செயல்படுறதுக்கு எதை குற்றம் சாட்ட முடியும்? தாவேக்காவை போய் எல்லாத்துக்கும் ரூட்டு போட்டது, எல்லாத்துக்கும் அடிப்படை அமைச்சு கொடுத்தது, எல்லாரும் செய்தது வந்து இவங்க தான். யாரு? திமுகவும் அதிமுகவும் தான். எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க, நாடு குட்டிச்சோராக போனது யாரா காரணம்னு கேட்டால் இந்திரா காந்தி, தமிழ்நாடு குட்டிச்சோராக போனதுக்கு காரணம் என்னடானா கருணாநிதியும் பேர். இது வந்து நீங்கள் பழைய பெரியவங்ககிட்ட ஆட்ட பேசிட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேரும் தான் இந்த அடிப்படை ஊழலுக்கு, சாராயத்துக்கு, நாட்டில் நடக்கிற இத்தனை 356 இந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு, தன்னோட சுயநலத்துக்காக என்னென்னலாம் செய்யலாமோ அதை எல்லாமே அவங்க செய்வாங்க. இப்போ அடுத்த மறு உருவமாக நம்ம இளைய தளபதி வந்திருக்கார். இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விகளுக்கு மிகவும் நிதானமாகவும் பயனுள்ளதாகவும் எங்கள் அருந்தமிழ் நேயர்களுக்காக நீங்கள் அளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.